வணக்கம். எல்லாம் வல்ல வரம் தரும் காலபைரவருடைய அருளால் இப்போ தினம் மக்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக தினம் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவி பிரச்சனை தான். இது பார்த்திங்கன்னா வசிய மருந்து, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு உடனடி தீர்வுனா அது இந்த வசிய மருந்து தான். வசிய மருந்தில் நிறையா வகை இருக்குது. இதில் ஈடு மருந்து இருக்குது, வசிய மருந்து இருக்குது. ஈடு மருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு போய் வயிற்றில் ஒட்டிக்கிட்டு வயிற்று வலி ஏற்படும், கொஞ்ச நாள் கழித்து அதில் முடி முளைக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வசிய மருந்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வராது, ஒரே நாளில் அவங்களுக்கு ரத்தத்தில் கலந்துடும். இந்த வசிய மையில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இந்த வசிய மையை எப்படி கொடுக்கணும், இப்போ அப்பா அம்மா பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த வசிய மருந்தை எப்படி கொடுக்கணும், இல்லை சகோதர சகோதரிகளை வசியம் பண்ணுறதுக்கு இந்த வசிய மருந்தை எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த வசிய மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில முறைகள் இருக்குது. அதை விருப்பம் உள்ளவங்க எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது, அது சில ரகசியமான முறைகளும் இருக்குது. இந்த வசிய மருந்தை இப்போ கணவன் பேச்சை கேட்காத மனைவிக்கும் கொடுக்கலாம், இல்லை மனைவி பேச்சை கேட்காத கணவனுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதை நான் கொடுக்குற வசிய மருந்து நீங்கள் சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, ஜூஸு, இந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். மற்ற இடத்துல கொடுக்குற மருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது புளி சேர்க்கக்கூடாது, அசைவ சாப்பாட்டில் எல்லாம் சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வேறு மெத்தடு. நான் கொடுக்குறது இது வேறு மெத்தட். இதில் நீங்கள் எதில் வேணாலும் கலந்து கொடுக்கலாம். இந்த வசிய மருந்தை வச்சு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 7 நாள்லேருந்து இந்த வசிய மருந்து கொடுத்து 7 நாள்லேருந்து உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும். இல்லை அப்பா பேச்சை கேட்காத பசங்கள், அம்மா பேச்சை கேட்காத பசங்க, அவங்களுக்குள்ள ஒரு அன்பும் அந்யோன்யம் பாசம் அதிகமாக ஏற்படும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையை அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா உணரலாம். யாருக்கு கொடுக்குறீங்களோ, சாப்பாடில் கலந்து கொடுக்குறீங்களோ அவங்க மூலியமாக. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வசிய மருந்தை கொடுத்துட்டு அதை மருந்து எடுக்க போகிறேன்னு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு இதுனா, இப்போ படித்த மக்களும் போய் நிறைய பேர் அதில் ஏமாறுறாங்க. ஏன்னா இது பாருங்கள், வசிய மருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னால் உருண்டையாக இருக்கா, நீங்கள் மருந்து எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி போகிறீங்க. அங்கே போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உருண்டை அப்படியே வாய்க்குள்ளே ஏற்கனவே வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு சும்மா ஊதி எடுக்கணுன்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு வாயில் வச்சு ஊதி எடுப்பாங்க. ஊதி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக வயிற்றுலேருந்து மருந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. இந்த மாதிரி காமிச்சாங்கன்னா மட்டும் அதை யாரும் நம்பாதீங்க. ஏன்னா நம்மளே வசிய மருந்து கொடுக்குறோம். இந்த வசிய மருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, இதை நல்லா நுணுக்கி தூளாக்கிறோம், பவுட்ரு மாதிரி ஆக்கிரும். பவுட்ரு மாதிரி ஆக்கி சாப்பாட்டில் கலந்து கொடுப்போம். அப்போ நீங்கள் பவுட்ரு மாதிரி கொடுத்தது வசிய மருந்து எடுக்கும்போது பவுட்ரு மாதிரி தானே வரணும், உருண்டையாக எடுத்து காமிப்பாங்க. இந்த மாதிரி இத்தனை உருண்டை வயிற்றுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து காமிச்சா அதை யாரும் நம்பாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் காசை கொடுத்து நீங்கள் ஏமாந்துட்டு வர்றது தான். தேவையில்லாமல் அந்த மாதிரி யாரும் போய் ஏமாறாதீங்க. அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, வசிய மருந்து இருந்துச்சுன்னா வயிற்றில் அதை எப்படி நம்ம முறியடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுறேன். கொஞ்சம் கருஞ்சீரகம் வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம், 5 வெள்ளை மிளகு, கொஞ்சோண்டு சிவனார் வேம்பு பொடி 1 ஸ்பூனு, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதை குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடக்கூடாது, டீ காஃபி எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் வயிறாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். வயிற்றில் என்ன உங்களுக்கு வசிய மருந்து கொடுத்துருந்தாலும் சரி, இந்த மாதிரி வசிய சம்மந்தமாக திருநீரில் மந்திரிச்சு கொடுக்குறது, சாப்பாட்டில் கொடுக்குறது, ஜூஸில் கொடுக்குறது, எதில் கலந்து கொடுத்தோம்னாலுமே அது உங்களுக்கு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வெளியில் வந்துருச்சுனாலே நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கிடச்சிடும். அதனால் மக்கள் எல்லோரும் நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை, வசிய மருந்து சம்மந்தமான பிரச்சனைகளை நீங்களே நீக்கிக்கலாம். விருப்பமுள்ளவங்க நம்மக்கிட்டே வசிய மருந்து வாங்கிக்கலாம். இது நல்ல விஷயங்களுக்காக மட்டும் பெரும்பாலும் பயன்படுத்துங்க, கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க, அது உங்களுக்கு தான் கேடு.